Hello everyone, I'm Afrin Banu. I'm an ADA student. ஸோ அல்காரிதம் அனலைசிஸில் வந்து ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஸோ கீ ஏபிசிடி அண்ட் ப்ராபபிலிட்டி 0.1 0.2 0.4 அண்ட் 0.3 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் டேபிள் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியல் டேபிளில் வந்து காஸ்ட் டேபிள் அண்ட் ரூட் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அண்ட் காஸ்ட் டேபிள் நீங்கள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 2 ஃபார்முலா இருக்குது. அண்ட் ரூட் டேபிள் ஃபைன் பண்ண வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ வந்து ஃபார்முலா 1 பார்க்கலாம். அது வந்து சி ப்ராக்கெட் ஐ கமா ஐ மைனஸ் 1 அப்படி இல்லை சி ஐ கமா ஐ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஐ ஈக்குவல் டு 1 அப்படி தான் இருக்கும், அப்படி தானே? அப்போ ஐ ஈக்குவல் டு 1, அதுக்கப்புறம் வந்து ஐ மைனஸ் 1 அப்படின்னு இருக்கா. அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 1,0 அப்படின்னு வரும். அப்படியே நீங்கள் வந்து I,2 I,3 I,4 அண்ட் I,5 நீங்கள் போடும்போது 2,2 மைனஸ் 1 3,3 மைனஸ் 1 அப்படியே வரும்போது சில செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து வரும். இப்போ வந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா, C1,0 அண்ட் 2,1 3,2 4,3 அண்ட் 5,4 அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துல பூரா நம்ம 0ன்னு போட போகிறோம், ஓகேவா? இப்போ இந்த காஸ்ட் டேபிளில் வந்து 1,0 எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த இடத்துல 0 அண்ட் 2,1ல் 0 3,2ல் 0 4,3 0 5,4 0 அப்படின்னு போடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து CI, I அதுதான் ஃபார்முலா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து I வந்து 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். அப்போ நீங்களே பாருங்கள் 1,1 2,2 3,3 4,4 அப்படின்னு இருக்கா. இது வர இடத்துல பூரா நம்ம வந்து 0.1 0.2 0.4 0.3 அப்படியே போகணும். ஆக்சுவலாக வந்து அந்த ப்ராபபிலிட்டியில் உள்ள அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம அப்படியே போடணும். நான் மிஸ்டேக்கனாக வந்து நான் 0.3 அப்படின்னு நான் போட்டேன் 3rd பிளேஸில். அண்ட் இப்போ காஸ்ட் டேபிளில் வந்து சில வேல்யூஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் சில வேல்யூஸ்லாம் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ரூட் டேபிள் வந்து பார்க்கலாம். ரூட் டேபிளில் வந்து RI, அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் நீங்கள் வந்து I1 I2 I3 I4 அப்படி போடும்போது செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து வரும். அப்போ 1,1 வந்து 1 2,2 2 3,3 ஈக்குவல் டு 3 அண்ட் 4,4 ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். நீங்கள் வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி வைங்க, ஓகே? போன ஸ்டெப்பில் வந்து இனிஷியல் டேபிளில் வந்து சில வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். அதை நீங்கள் டயக்னலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,2 2,3 அண்ட் 3,4 அப்படிங்கிற 3 வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். அண்ட் அதை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம். ஃபார்முலா வந்து CI, J ஈக்குவல் டு min CI K-1 ப்ளஸ் C K+1, J ப்ளஸ் சமேஷன் PS அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, ஓகேவா? இப்போ வந்து நம்ம இப்போ C1,2 அப்படின்னு இருக்கா. இப்போ 1,2 அப்படிங்கிற போது நம்ம கேவோட வேல்யூ 1 அப்படின்னு வரும், K இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும். நம்ம வந்து 2 வேஸாக வந்து நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த ஃபார்முலாவில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 1,2ல் வந்து ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 2 அண்ட் வந்து கேயோட வேல்யூ 1. அதை வந்து 1 வேயாக பண்ணுறோம். இன்னொரு வாட்டி வந்து K இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம வந்து பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.5 அண்ட் 0.4 அப்படின்னு வரும். இதில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னா 0.4 தான் மின் வேல்யூ. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட் டேபிளில் போடும்போது அந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம்ல, ஓகேவா? அந்த 0.4 தான் நம்மளுக்கு மின் வேல்யூ. ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு எந்த கேவோட வேல்யூவில் நம்மளுக்கு மின் வேல்யூ வந்திருக்கோ அந்த நம்பரை வந்து நம்ம ரூட் டேபிளில் போடுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து நான் காஸ்ட் டேபிளில் வந்து எனக்கு மின் வேல்யூ வந்து நான் 1,2க்கு ஆப்போசிட்டில் வந்து நான் 0.4 போடுறேன் அப்படின்னா, அதே மாதிரி எனக்கு ரூட் டேபிளில் வந்து நான் 2 அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா ஸ்டெப்ஸுக்கும் அப்ளை ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு 2,3 இதே மாதிரி தான்.
கேயோட வேல்யூ 2 வச்சுன்னு போடுறோம், கேயோட வேல்யூ 3 அப்படி வச்சுன்னு போடுறோம். நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ வந்து 0.8. ஓகேவா? அதே மாதிரி ரூட் டேபிளில் வந்து நம்ம கேயோட வேல்யூ வந்து நம்ம 3 அப்படின்னு போடுறோம். ஏன்னா 0.8 தான் மின் வேல்யூ அண்ட் அதோட கே வேல்யூ வந்து 3. அதனால் 3யை வந்து நம்ம ரூட் டேபிளில் வந்து நம்ம போடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 3,4. 3,4 அதே மாதிரி தான். நம்ம கேயோட வேல்யூ 3 வச்சும் போகிறோம், கேயோட வேல்யூ 4 வச்சும் போகிறோம். இதில் வந்து மினிமம் வேல்யூ வந்து 1.0 அண்ட் 1.0ஓட கே வேல்யூ என்னது 3. ஸோ அந்த 3யை வந்து நம்ம ரூட் டேபிளில் வந்து போடுறோம் அண்ட் 1.0 வந்து நம்ம காஸ்ட் டேபிளில் வந்து நம்ம வந்து போடுறோம். அவ்வளோதான். போன ஸ்டெப்பில் வந்து நம்ம டயகனல் வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணோம் அண்ட் இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம இன்னும் எந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணலையோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ வந்து 1,3, 2,4, 1,4 இந்த 3 வேல்யூஸ் தான் மிஸ்ஸிங். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். 1,3 வந்து அதே மாதிரி தான், சேம் ஸ்டெப்ஸ் அண்ட் சேம் இது தான். இப்போ வந்து C1,3 அப்படின்னு இருக்கா. அப்போ வந்து நம்ம கேயோட வேல்யூ வந்து 1, 2, 3 அப்படின்னு நம்ம 3 டைம்ஸ் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான். அண்ட் 2,4 அப்படின்னு இருக்கா. அப்போ வந்து நம்ம கேயோட வேல்யூ வந்து 2, 3, 4 அப்படின்னு நம்ம போடுறோம். அண்ட் 1,4 அப்படின்னு இருக்கா, அதை வந்து 1, 2, 3, 4 டைம்ஸ் வந்து போடுறோம். ஸோ இதில் எது வந்து மின் வேல்யூவோ அந்த இதை வந்து நம்ம காஸ்ட் டேபிளில் போடுறோம். ஸோ அந்த மின் வேல்யூவோட கே வேல்யூ எது இருக்கோ அதை வந்து நம்ம ரூட் டேபிளில் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். அவ்வளோதான், ஈஸி தான். ஓகே, இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்திருக்கோம். காஸ்ட் டேபிள் அண்ட் ரூட் டேபிள் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்படி தானே? நம்ம வந்து போன ஸ்டெப்பில் வந்து நம்ம மின் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்போம்ல. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அந்த மின் வேல்யூ இருக்கும். அந்த மின் வேல்யூ வந்து நம்ம காஸ்ட் டேபிளில் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் ரூட் டேபிளில் வந்து நம்ம மின் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதோட கே வேல்யூ வந்து நம்ம ரூட் டேபிளில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ட்ரீ வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதோட ஃபார்முலா வந்து R1,n தான் அதோட ஃபார்முலா. அண்ட் வந்து இங்கே ஏன் R1,4 அப்படி இருக்குது அப்படின்னா, ப்ராபபிலிட்டி அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு 4 வேல்யூஸ் இருக்குது. அதனால வந்து நம்ம என்னோட வேல்யூ வந்து நம்ம 4ன்னு போட்டிருக்கோம். நீங்கள் இந்த ரூட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 1,4க்கு நேராக என்ன இருக்குது, 3 தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 3 தான் ரூட். ஓகேவா? இதை நீங்கள் வந்து நல்லா இதாக பார்த்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 1 வரும், ஜேயோட வேல்யூ 4 வரும் அண்ட் கேயோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? அண்ட் இதில் வந்து நம்ம ட்ரீ பில்ட் பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்ம 3 பிரான்ச்சஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிரான்ச் ஒரு ஃபார்முலா வந்து RI,K-1. செகண்ட் பிரான்ச் வந்து RK+1, அண்ட் அதுலேருந்து கீழே வந்து RI,K-1 அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குது. ஓகேவா? இப்போ ஐயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் அண்ட் கேயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்படியே ஆர்டராக வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ட்ரீ வந்து ஃபுல்லாகிடும். அவ்வளோதான். தேங்க்யூ.